அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, யோனோ எஸ்பிஐ மூலமா வந்து எஃப்டிஏ அக்கவுண்ட் வந்து எப்படி ஓப்பன் பண்றது? அதுவும் வீட்ல உட்காந்துட்டே வந்து அந்த ஆப் மூலமா எப்படி ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். முதல்ல யோனோ எஸ்பிஐ வந்து லாகின் பண்ணிக்கணும். அதில வந்து எம்பின்ன போட்டு வந்து லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து டேரா டேஷ்போர்டில வந்து நமக்கு வந்து டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அத வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கணும். டெபாசிட்டுங்கிற ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணோனே வந்து, நம்மளுக்கு வந்து இது மாரி ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். அதில வந்து எஃப்டி அத வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஃபிக்ஸட் டெபாசிட். அத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அத செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து, நீங்க இப்போ ஆல்ரெடி போட்டிருந்தா எஃப்டி வந்து காட்டும். இல்லாட்டி வந்து நீங்க புதுசா ஓப்பன் பண்ணா, ஓப்பன் ஃபிக்ஸட் டெபாசிட் அத வந்து கிளிக் பண்ணிக்கணும். இப்போ மேல வந்து அமௌண்ட் எவ்வளோ ஓப்பன் பண்ணிக்கிறேன், அத வந்து கிளிக் பண்ணிக்கணும். நான் வந்து எவ்வளோ போட போறேன்னு சொல்லி, இதில வந்து நான் 92,000 போட போறேன். அப்புறம் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து கேட்கும். ரெகுலர் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ன்னு வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் எந்த அக்கவுண்ட் வந்து போதோ அத வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ட. ரெகுலர் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ட வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து, கீழ வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணோனே, அடுத்த பேஜுக்கு வந்து போவோம். அடுத்த பேஜ்ல வந்து நீங்க வந்து எத்தன மாசத்துக்கு போட ஆரம்பிங்க, எத்தன வருஷம், மாசம், எத்தன நாளு அத வந்து ஆப்ஷன் வந்து கேட்கும். அது கீழ வந்து வியூ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு வந்து இருக்கும். அதையும் வந்து கிளிக் பண்ணி, நம்ம இத்தன வருஷத்துக்கு போட்டா இவ்வளோ நாளு அப்படின்னு வந்து அதையும் நம்ம பார்த்துக்கலாம். நீங்க 7 நாள்லேருந்து இப்போ எஃப்டி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். 5 வருஷம் வரைக்கும் மேக்ஸிமம் 5 டூ 10 வருஷம் வரைக்கும் மேக்ஸிமம். அது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ வட்டி எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. இத்தனை வருஷத்துக்கு இவ்வளோ வட்டி, இவ்வளோ வருஷத்துக்கு இவ்வளோ வட்டின்னு. இது வந்து 444 டேஸ்க்கு வந்து பார்த்தா 7.25% வந்து வட்டி வந்து தராங்க. இதான் வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டா வந்து நமக்கு வந்து தெரியும். அதனால வந்து நான் அத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். 444 டேஸ்க்கு வந்து நான் போடுறதா வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மென்ஷன் போட்டு அடுத்து வந்து இயர்ஸ், மந்த்தெல்லாம் செட் பண்ணோம்னா, அடுத்து வந்து நம்ம வந்து டைரக்ட்டா வந்து அதில வந்து காட்டிரும் எவ்வளோ நாளைக்கு போடுறோம்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன கிளிக் பண்ணோனே வந்து இது அடுத்த பேஜுக்கு வந்து போயிரும். இப்போ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி வேணும் அப்படி கேட்கும். மாசம் மாசம் வேணுமா? இல்ல 3 மாசத்துக்கு ஒரு தடவ வேணுமா? இல்ல 6 மாசத்துக்கு ஒரு தடவ வேணுமா? இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவ வேணுமா? இல்ல மெச்சூரிட்டில வேணுமா? அப்படின்னு சொல்லி கேட்கும். நான் வந்து மெச்சூரிட்டில வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கிறேன். மெச்சூரிட்டில போடும்போது எனக்கு வந்து ரூ. 8,405 வந்து வட்டி மட்டும் வருது. மெச்சூரிட்டில மட்டும் வட்டி. இல்லாட்டி மாசம் மாசம் போட்டா அதுக்கேத்த மாரி வந்து அமௌண்ட் வந்து அது வந்து காட்டும். இது பண்ணதுக்கப்புறம் அடுத்து வந்து நெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் செலக்ட் பண்ணி நம்ம வந்து அடுத்த பேஜுக்கு வந்து போய்க்கணும். அடுத்த பேஜ் போனோனே வந்து அதில வந்து உங்களோட நாமினி டீட்டெயில்ஸ் வந்து கேட்க ஆரம்பிக்கும் இப்ப. நாமினி டீட்டெயில்ஸ் என்னன்னா வந்து நாமினி டீட்டெயில்ஸ் வந்து நீங்க அவங்களுக்கு ஏத்த மாரி வந்து நாமினி டீட்டெயில்ஸ் வந்து குடுத்துக்கலாம். உங்களோட பேரு, உங்க ரிலேஷன் யாரு, அவங்களுக்கு என்ன டீட்டெயில் எல்லாமே வந்து நாமினி டீட்டெயில் வந்து குடுக்கலாம். இப்ப வந்து என்னன்னா வந்து, இப்ப மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் இந்த அமௌண்ட் வந்து ஆட்டோ ரெனியூவல் வந்து பண்ணணுமா எஃப்டிய? இல்லாட்டி வந்து ஒ அசல் வட்டி 2த்தையும் வந்து அக்கவுண்ட் பண்ணுமா? கிரெடிட் டூ த அக்கவுண்ட் இல்லாட்டி ரெனியூ பிரின்சிபல் அண்ட் ரீபே இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லாட்டி பிரின்சிபல திரும்ப போட்டு வட்டிய வந்துட்டு குடுக்கவா? அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் இத வந்து கிரெடிட் டூ அக்கவுண்ட் அதாவது பிரின்சிபலும், இன்ட்ரெஸ்ட்டும் வந்து என் அக்கவுண்ட்க்கு வந்து கிரெடிட் பண்ணுங்க. அந்த ஆப்ஷன வந்து நான் செலக்ட் பண்ண போறேன் இதுல. ஏன்னா வந்து ஆட்டோ ரெனியூ வந்து பண்ணணும்னா வந்து அது திரும்ப வந்து 444 டேஸ்க்கு வந்து போயிரும். இதுவே வந்து எதுக்குன்னு சொல்லிட்டு நான் கிரெடிட் டூ அக்கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அக்கவுண்ட் சொல்லிட்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்ப நாமினி வந்து கேட்கும். நாமினியோட பேரு, நாமினி நமக்கு என்ன ரிலேஷன், நாமினியோட டேட் ஆஃப் பர்த், அப்புறம் வந்து ஆஸ் பெர் இது வந்து நமக்கு என்ன அட்ரஸ் ப்ரூஃபோ அத வந்து போடணும். எல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து நம்மளோட எஃப்டியோட ரிவ்யூ வந்து காட்டும். எவ்வளோ எஃப்டி போடுறீங்க? எந்த அக்கவுண்ட்லேருந்து போடுறீங்க? மெச்சூரிட்டி டேட் எப்ப? மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து எப்ப? அ இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ எப்படி வருஷத்துக்கா? மாசத்துக்கா? அது வந்து டீட்டெயிலா வந்து அங்க வந்து காட்டும். அதுக்கப்புறம் கீழ வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன அக்செப்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் வந்து குடுக்கணும். கன்ஃபார்ம் குடுத்ததுக்கப்புறம் வந்து அது வந்து நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து காட்டும். ஃபிக்ஸ்ட் டெபாசிட் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து ஓப்பன் ஆயிருச்சு. இப்ப வந்து டவுன்லோட் பண்ணணும்னா வந்து டவுன்லோட் பண்ணி வந்து வச்சுக்கலாம். அப்படி டவுன்லோட் பண்ண முடியும்னா, இப்ப ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஆப்ஷன்ல போயி, உங்க ஆல்ரெடி என்னென்ன எஃப்டி ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ, அதில வந்து செலக்ட் பண்ணி, நீங்க என்ன எஃப்டி ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ, அத கிளிக் பண்ணி வந்து அது அப்படியும் வந்து நீங்க வந்து அத வந்து பார்த்துக்கலாம். இது மூலமா வந்து பார்த்துக்கலாம். இத வந்து பிடிஎஃப் மூலமா வந்து சேவ் பண்ணியும் வந்து வச்சுக்கலாம். இப்ப வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ட போய் நம்ம என்ன 92,000 போட்டோமோ, அத போய் பாருங்க. இப்ப வந்து பாருங்க, அத வந்து காட்டும். இப்ப வந்து அத வந்து ஓப்பன் பண்ணா வந்து டவுன்லோட் பண்ணி வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணா வந்து டேட் ஆஃப் பர்த்து,
டிடி, ஃபார்மேட் அப்புறம் போட்டு, அப்புறம் உங்க மொபைல் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட்ட வந்து இது பண்ணணும். அப்பதான் வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ டவுன்லோட் ஆப்ஷன் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து அந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்றதுக்கு இந்த 4 இது வந்து குடுக்கணும். டிடி, மந்த் ஆப்ஷன் குடுத்தா தான் வந்து அது வந்து ஓப்பன் ஆகும். இல்லாட்டி வந்து ஓப்பன் ஆகாது. இப்படி தான் வந்து யோனோ எஸ்பிஐல வந்து எஃப்டி வந்து ஓப்பன் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான் வந்து 5 நிமிஷத்துல வந்து முடிஞ்சிரும். தேங்க் யூ.